வெகு நாட்களுக்கு முன் யமுனா நதிக்கரையில் ஒரு புத்திசாலியான குரங்கு வசித்து வந்தது. அந்த நதியில் வாழ்ந்த ஒரு முதலை ருசிமிக்க பழங்களை குரங்கு சாப்பிடுவதை கவனித்தது. ஒரு நாள் முதலை தன் கணவனிடம், அந்த குரங்கு எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடுகிறது, அதனால் அக்குரங்கின் இதயம் நல்ல ருசியாக இருக்கும், எனக்கு அதன் இதயத்தை கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்டது. ஏய், அது நடக்காது. குரங்கு மரத்தின் மேல் வசிக்கிறது, என்னால் அதன் மேல் ஏற முடியாது என்றது ஆண் முதலை. முட்டாள், உனக்கு தனியாக யோசித்து ஒன்றும் செய்ய தெரியாது. நான் சொல்வதை கவனமாக கேள். என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று பெண் முதலை சொல்லிற்று. புதிய திட்டம் பற்றி ஆலோசித்த பின் ஆண் முதலை குரங்கிடம் சென்று, நண்பா, எனக்கு கொஞ்சம் ருசி உள்ள பழங்களை பறித்து தருவாயா? கண்டிப்பாக என்று கூறி குரங்கு கொஞ்சம் பழங்களை பறித்து எரிந்து கொடுத்தது. சில பழங்களை முதலை தின்று பார்த்த பின் குரங்கிடம், இப்பழங்களை விட அதிக ருசி உள்ளவை அக்கறையில் உள்ளன, அதை நீ ருசித்து பார்க்க வேண்டும், அவைதான் மிகவும் சுவையானது என்று சொன்னது. அப்படியா? எனக்கும் அங்கு போக ஆசையாக உள்ளது, ஆனால் நீரில் குதித்து நீந்த என்னால் முடியாது என்று முதலையை பார்த்து குரங்கு சொல்லிற்று. இதை கேட்ட தந்திரசாலியான முதலை உடனே குரங்கிடம், நீ வருந்த வேண்டாம், நதியை கடக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ என் முதுகில் உட்கார்ந்து கொள் என்று சொல்லியது. குரங்கு மிக்க உற்சாகத்துடன் முதலையின் முதுகில் தாவி குதித்து உட்கார்ந்தது. ஆற்றின் நடுவில் வந்ததும் முதலை தண்ணீரின் அடியில் நீந்தத் தொடங்கியது. பயந்து போன குரங்கு முதலையிடம், ஏன் இப்படி அடியில் நீந்துகிறாய் என்று கத்தியபடி கேட்டது. நண்பனே, நான் உன்னை என் மனைவியிடம் கொண்டு போகிறேன், அவளுக்கு உன் இதயத்தை ருசி பார்க்க வேண்டுமாம். உடனே குரங்கு என்று பெரிதாக சிரித்தது. என் இதயம் மரத்தின் மேல் அல்லவா உள்ளது, முன்னரே கேட்டிருந்தால் சந்தோஷமாக தந்திருப்பேனே என்று சொன்னது. இதை கேட்டு குழப்பமடைந்த முதலை குரங்கை மரத்தின் அடியில் திரும்ப விட சம்மதித்தது. மரத்தின் அடியில் திரும்ப விட்டதும் குரங்கு பாதுகாப்பாக மரத்தில் தாவி ஏறி உட்கார்ந்தது. முட்டாள் முதலை குரங்கு இதயத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தது. சமயோஜித புத்தி நம்மை காப்பாற்ற